கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 16வது வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். எனக்கு அருமையானவர்களே, உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் உன்னுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். இனி நீ கண்ணீர் விடாதேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தை ஒரு மனிதன் சொல்லவில்லை. எனக்கு அருமையானவர்கள், ஒரு தகப்பன் பிள்ளையை பார்த்து, ஏம்மா நீ அழாதே, நீ நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன், அல்ல உன் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று சொன்னால் அந்த பிள்ளை தகப்பனுடைய வார்த்தையை நம்பும். நம்முடைய பரம தகப்பன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உன் ஆண்டவர், உன் தகப்பன், உன் நண்பன், உன் சகோதரன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அழாதே மகளே, நீ அழாதே, நீ நம்பிக்கையோடு அவரை நோக்கிப்பார். இனி நீ கண்ணீர் விடுவதில்லை. இனி உன்னுடைய வாழ்வில் ஒரு புதிய வார்த்தையை ஆண்டவர் உருவாக்கப் போகிறார். உன்னுடைய நம்பிக்கை வீணாவதில்லை. நீ எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய்? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பாயா? நீ அழுதது போதும் அருமையான தேவ பிள்ளையே, நீ அழுதது போதும். என் தேவனை நோக்கி நீ கூப்பிடு, என் தேவனை நோக்கி கூப்பிடு. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதே, உன் கண்களை காத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுவதோடு கூட உன் கிரியைக்கும் பலன் உண்டு என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற வேளையில் உன் கிரியைக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். சத்ரு யாரு? நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சத்ரு தான், இந்த பிசாசு கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உன் குடும்பத்தில் உடைப்பார். உன் பிள்ளைகளினுடைய கட்டுகளை உடைப்பார். உன் தாய் தந்தையருடைய பலவீன கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். இந்த நாளில் நம்பிக்கையோடு கூட, நம்பிக்கையின் பள்ளத்தாக்கு ஆகிய ஆகூரின் பள்ளத்தாக்கில் நம்பிக்கையோடு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அனுப்பியா, ஆண்டவரே இந்த வார்த்தையில், இந்த வசனத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எனக்காக பேசப்பட்ட இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி இந்த வார்த்தையின்படி, ஆண்டவரே இனி நான் அழுது கொண்டிருப்பது இல்லை, இனி எனக்கு ஒரு புதிய வாழ்வை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் விடாப்பிடியாக கேளுங்க. கர்த்தர் பட்சபாதம் உள்ள தெய்வம் அல்ல, அவர் அற்புதங்களின் தேவன், அவர் அதிசயங்களின் தேவன். உன் கண்ணீரை துடைப்பார், உன் வாழ்வில் சமாதானத்தை கொடுப்பார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அவரை நம்பி பற்றி பிடித்துக்கொள். அவரை விட்டுறாத. நீங்கள் தான்ப்பா எனக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே என்று கண்ணீரோடு கூட அவரை பிடித்து கொள்ளுவாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் கூட நம்பிக்கையோடு உங்கள் சமூகத்தில் வந்து நின்று உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அழுது கண்ணீரோடு கூட எனக்கு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி கேட்கிறவர்கள் யார்கிட்ட போக முடியப்பா? ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. தவறுகள் தப்பிதங்களை மன்னியும், உணர்த்தும் ஆண்டவரே, அற்புதத்தை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.